கண்டிப்பா இந்த கவர் வாங்கி 3 மாசத்திலேயே எனக்கு 3500 நஷ்டம்னு தாங்க சொல்லணும். அதாவது இந்த காசெல்லாம் எப்படிதான் இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒட்ட போகுது அப்படின்றதான் தெரியல. அவ்வளோ கோபம் வருது. இந்த கவரை நம்ம கிட்ட சேல் பண்ணவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வெயில்ல நல்லா ப்ரொடெக்ஷனா இருக்கும். இந்த கார் கவர் வந்துட்டு உங்களுக்கு ரெயின் ப்ரொடெக்ஷன் இருக்கு, உங்களுக்கு சன் ப்ரொடெக்ஷன் இருக்கு, இந்த மாதிரி நிறைய இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இதை நான் வந்துட்டு இந்த கவரை கிட்டத்தட்ட 3500 கொடுத்து வாங்கினேன். ஆனா அவங்க 5000 சொல்லி அதுக்கப்புறம் வந்துட்டு 3500 இந்த இதுக்கு வந்து கொடுத்தாங்க. இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கவரெல்லாம் வெளியிறு போய் ஒரு மாதிரியா ஆயிடுச்சு பாருங்க. இதுக்குள்ள இப்ப மழை பெஞ்சதுன்னா தண்ணி உள்ள போகுது. இந்த கவர் சும்மா பேருக்கு தான் நான் போட்டிருக்கேன். நான் இந்த கவர் வந்துட்டு ஒண்ணுமே கிடையாது. இந்த கவர்ல ஃபுல்லா உள்ள மண்ணு தான் இருக்கு. வேற கவர் வாங்கணும், இப்போதைக்கு பட்ஜெட் ப்ராப்ளம்னு சொல்லி தான் இந்த கவரை நான் இப்போ வரைக்கும் வந்துட்டு போட்டு வச்சிருக்கிறேன். என்ன பண்றதுன்னு தெரியாம. எப்படி இருக்கு பாருங்க. தயவு செய்து இந்த லோக்கல்ல எல்லாம் கார் கவர்லாம் பை பண்ணாதீங்க. அதே போல வந்து ஷோரூம்ல பண்றதும் வேஸ்ட் தான். ஏன்னா அங்க பாருங்க மழை பெஞ்சுன்னா வச்சுக்கலாம், அந்த கார்ல எப்படி இருக்குது பாருங்களேன். இது வந்துட்டு நம்ம கார் வாங்கக்குள்ள நெக்ஸாவிலே கொடுப்பாங்க. எப்படி கிழிஞ்சு இதுவா இருக்குது பாருங்க. மழை பெஞ்சுன்னா வச்சுக்கோங்களேன், ஃபுல்லா தண்ணி உள்ள போயிடும். அந்த ஆல்ஃபாவா ஏதாவது ஒரு கவர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த கவர் தான் இப்போ நான் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். இன்னும் வரல. அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 6000 சில்லற வருது. நல்ல குவாலிட்டியா இருக்கு. அந்த கவரை நீங்க கிழிச்சிட்டீங்க அப்படின்னா நாங்க ரிட்டர்ன் வந்துட்டு உங்களுக்கு இன்னும் 2-3 கவர் கொடுத்துட்டு காசையும் ரிட்டர்ன் பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் இங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த கவர்ல பாருங்க எப்படி வந்துருக்குது பாருங்க பேந்திட்டு. 3000 சாரி 3500. இங்க பாருங்க. இது ஒன்றும் இல்லை, இது வந்துட்டு குருவிலாம் இருக்கு இல்லைங்களா, மேலே உட்காந்து அது கொத்துறதுக்கே இந்த மாதிரி நிலமைனா, இன்னும் ஒரு மனுஷங்க யாராவது கையை வச்சு இதை இப்படியே இழுத்தாங்க யாராவது ஹியூமன்னா அது எப்படி என்ன ஆகும் பாருங்களேன். இந்த கவர் ஒரு மட்டமான கவருங்க. அதனாலதான் இதை பத்தி கூட நான் வீடியோவே போடல. இதுக்கு முன்னாடி நான் வாங்கின கவர் அப்படின்றது வேற. இங்க பாருங்க ஹீட்ல எப்படி பொங்குது பாத்தீங்களா. இது எப்படி ஒரு மாதிரி பலூன்ல பொங்கல் வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி பொங்குது பாருங்க. மற்ற கவர் பாருங்களேன். இந்த கவரும் நான் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி கவர் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஜஸ்ட் வெளுத்து தான் போகுமோ தவிர மற்றபடி கிழிஞ்சு போகிறது அந்த மாதிரிலாம் ஆகாது. ஆனால் நம்ம வாட்டர் ப்ரூஃப்னு சொல்லி நம்ம தலையில கட்டி விடுறாங்க இல்லைங்களா, அந்த கவர் மட்டும்தான் இந்த மாதிரி கேவலமாக மாறுது இந்த கவரில். இதில் வேற வியாக்கானெல்லாம் பேசினானுங்க இந்த குடுக்கக்குள்ள. ரொம்ப அப்படியே சார் ஏதாவது ஒன்றா சொல்லுங்க சார் அப்படின்னாங்க. இங்கே நிறைய வண்டி கவர் போட்டு வச்சிருப்பாங்க பாருங்க. இந்த கவர் கூட பாருங்களேன், இதெல்லாம் வாட்டர் ப்ரூஃப் கவர் தான். அதாவது லோக்கல்ல வாங்குற கவர்லாம் இந்த மாதிரி தாங்க உறிஞ்சிருது. அந்த மேலே அவங்க போடுற பிளாஸ்டிக் லேயர்லாம் வந்து இது தாங்காம உறிஞ்சிட்டு வந்துடுது போல. எனக்கு தெரிஞ்சு அந்த எரிச்சு விடுற மாதிரி ஒரு கவர்லாம் காமிப்பாங்க இல்லைங்களா, அதுதான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்றாங்க. இதெல்லாம் பாருங்க, இது புதுசுன்னு நினைக்கிறேன். ஆமா, புது கார் தான் அது. புது காரும் புது கவரும் இதுதான். ஓகே, அப்ப நீங்களும் கவர் வாங்கக்குள்ள தயவு செஞ்சு சன் ப்ரொடெக்ஷன் இருக்கா, அப்படி சன் ப்ரொடெக்ஷன்ல ஏதாவது ஆச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் தருவாங்களான்னு கேட்டுக்கோங்க. இது 1 வருஷம் இல்லை 2 வருஷம் அப்படின்னா கூட பரவாயில்லைங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட 3 மாசம் தான் ஆகுது. நான் அந்த வீடியோ கூட எடுத்து செக் பண்ணி பார்த்தேன். ஏன்னா நான் போட்ட கவர் வேற, அதுக்கப்புறம் அந்த கவர் லீக் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் இந்த கவரை மாத்தினேன். இது வேற கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 மாசம் இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். இது இப்பயே பாருங்க எப்படி வெளியேறி போச்சுன்னு. வேஸ்ட், இதெல்லாம் காசுக்கு தண்டம். எங்கள் வீட்டில் வேற திட்டுறாங்க இது கூட பார்த்து வாங்க மாட்டியான்னு சொல்லிட்டு. ஓகே நண்பர்களே, நீங்களும் ரெயின் கவர் வாங்கக்குள்ள காருக்காக கவர் வாங்குறீங்கன்னா அதில் கொஞ்சம் வந்துட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இதெல்லாம் இருக்கா, எப்படி இருக்கு, என்ன இது அப்படின்றத கேட்டுக்கோங்க. ஒருவேளை மழை பெஞ்சு வெயிலில் இந்த மாதிரி வந்துட்டு 3 மாசம் 4 மாசத்துல இந்த மாதிரி ஆகாது இல்லை அப்படின்றத நீங்கள் ஸ்ட்ராங்காக கேட்டுக்கோங்க. இன்னும் ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.